ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 197 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,800 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி 24,770 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 80,970 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 665 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 648 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 54,490 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க் இதெல்லாம் ஒரு 1%, அதாவது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் 1.5% கிட்ட நெகட்டிவில் தான் இருக்குது. 755 இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாமே 2% to 2.5%, 2.5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் தர்ம அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தர்ம அடி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் ஒன்று, ஆக்சுவலி பேனிக்னால மார்க்கெட் விழுந்துன்னு சொன்னால் ட்ரம்போட அந்த அடிஷ்னல் 25% டேரிஃபு ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா அது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னல் 25% டேரிஃப்னா நமக்கு ஏற்கனவே இருந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 25% ப்ளஸ் அடிஷ்னல் 25% டேரிஃபு டோட்டல் அட்டு 50% டேரிஃப் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய பேர் கேட்டது. ஸோ நிறைய பேர் பயரவும் பயந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ HDFC பேங்க் பாதி நெகட்டிவில் இருக்குது, இன்றைக்கி இந்தளவு அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அப்டேட் பண்ணியிருந்தேன். HDFC பேங்க் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க 1:1 அந்த ரேஷியோவில். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பங்கு உங்கள்கிட்ட இருந்துன்னா அது 200 ஷேராக மாறும். ஆனால் 200 ஷேராக மாறும்னா இப்போ HDFC பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் 500 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 500 இன்னொரு 100 ஷேர் அப்படிலாம் கிடைக்காது. 500 இருக்க பங்கு 250 ரூபா ஆகும். ஷேரோட குவான்டிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஷேரோட ப்ரைஸ் அதே ப்ரைஸில் வச்சு குவான்டிட்டி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்னைக்கு 972 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 968 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் டேட்டு. ஸோ அந்த பேஸில் அந்த பங்கு பிரிஞ்சிருக்கு. அது ரிமைனிங், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீ போனஸ் ஷேர் கிடைக்கும்ல, அது வித்தின் 5 டேஸுக்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் இதான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். போனஸ்னால பெரிய வித்தியாசம் எதுவுமே நம்ம பங்கு ஹோல்ட் பண்ணுறதுல ஆட் ஆகாது. ஆக்சுவலி அதெல்லாம் பெரிய யூஸ் கிடையாது. ஆல்ரெடி இருக்க ஸ்டாக்கை தான் 2 பிரித்து தருவாங்களே தவிர போனஸை நம்பி ஒரு பங்கை நம்ம இப்போதைக்கு வாங்க முடியாது. ஸ்டாக் வாங்குறது பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வச்சு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் போனஸை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நேற்றுலாம் வாங்கியிருப்பீங்க போல். ஸோ அதுதான் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் அந்த ஏஞ்சல் ஒன், BSE, MCX இது மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸும் மார்க்கெட்டில் பயங்கரமாக அடி வாங்கியிருந்துச்சு. கிட்டத்தட்ட BSEலாம் அன்றைக்கி 3% மேலே நெகட்டிவ். 2,212 ரூபா போனது இப்போ 2,214 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ BSEலேயே நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டா ப்ரோ, 2,200 வந்தாச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி சோனான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 57 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. BSE ஏஞ்சலோனும் அடி வாங்கியிருந்துச்சு, MCXும் அடி வாங்கியிருந்துச்சு. இப்போதைக்கு இந்த செக்மெண்ட் எல்லாமே ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. வீக்லி எக்ஸ்பைரி டென்யூரை ரிமூவல் பண்ண போகிறதாட்டு செபி ஒரு அப்டேட்டு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் அந்த கான்ட்ராக்ட், இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் கான்ட்ராக்ட்லையும் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி விட்டு அந்த கான்ட்ராக்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட்லலாம் அடி வாங்குது. ஜிரோதாவோட ஓனர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் இப்போதைக்கு இந்த பங்குகள் பக்கம்லாம் ஒதுங்கிருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு BSE ஓவர் வேல்யூட், அதாவது BSE லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருந்தாலும் கூட இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது ஓவர் வேல்யூட். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால தான் நான் இப்போதைக்கு வெயிட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சன்ஃபார்மா இன்னைக்கு 3% மேலே விழுந்திருக்கு. 1,598 ரூபா போனது 1,601 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சன்ஃபார்மாவில் என்ன ஒரு அப்டேட்னா, அவங்களோட ப்ரீமியம் வேல்யூஷன் வச்சு போஃபா, அதாவது பேங்க் ஆஃப் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணி விட்டுட்டாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1,570 ரூபாய்ட்டு டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் 3% மேலே விழுந்திருக்கு சன்ஃபார்மா. பட் ஸ்டில் இதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 37 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க சன்ஃபார்மா. இதுலேயும் இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸை பற்றியும் கேட்டிருந்தீங்க. 2% விழுந்திருக்கு. 615 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 71 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க இந்த பங்கு. இதெல்லாம் இப்போதைக்கு கிட்ட கூட போக முடியாது. 71 டைம்ஸ் ஏர்னிங்ஸுங்கிறது ரொம்பவே ஓவர் வேல்யூடு. ஸோ இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரியெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட் இவங்க 5,000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா சில டீல்ஸ் க்ளோஸ் பண்ண இருக்கிறதுனால அவங்க 5,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க வோடஃபோன் ஐடியா. ஸோ இது வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது இந்த ஜோதி லேப்ஸ் 344 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் இருக்கிறேன் ஜோதி லேப்ஸில்.
ஏன்னா இப்போதைக்கு ஐடிசியை கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இவங்களோட ரைவல்ஸ் நீ பார்க்கும்போது எஃப்எம்சிஜியில் மேரிகோ வருவாங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வருவாங்க, பிரிட்டானியா வருவாங்க, நெஸ்லே வருவாங்க, ஐடிசி வருவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் இருக்க பங்குகளில் ஐடிசி மட்டும் தான் 25 டைம்ஸ்க்கு கீழே இருக்குது. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜோதி லேப்ஸில் வந்து நான் பொறுமையாக இருந்து பிக் பண்ணலான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் 2 பங்கு கேட்டிருந்தீங்க. ஒன்று பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இன்னொன்று ஆர்இசி லிமிடெட். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 390 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2% மேலே நெகட்டிவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட 52 கிலோ 357 அதை நோக்கி தான் வராங்க போல். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் மார்க்கெட் விழும்போது அன்னைக்கு கன்சிடர் பண்ணதுலேருந்து இந்த பங்கு ஒரு நல்ல லாபம் கொடுத்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அடி, இன்னும் அது வந்து கொஞ்சம் சர்வே ஆகுறதுக்கு டைம் எடுக்கிறாங்க மேலே வர்றதுக்கு. பட் கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கம்பெனி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் இதில் டிவிடனும் நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பெருசாக எக்ஸ்போஷர் வச்சுருக்காதீங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் என்னோட ஒப்பீனியன். நானும் இதில் அப்படி தான் அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆர்இசி லிமிடெட் 365 ரூபாவில் இருக்குது. இதுவும் 5 டைம்ஸ் தான் அர்னிங்ஸில் இருக்குது. இதோட 52 கிலோவை டச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒன்றும் டைம் ஆகாது, விரைவில் டச் பண்ணிடும் போல் இருக்குது. ஏன்னா 52 கிலோ 357, ஸோ அதே டச் பண்ணிடும் போல் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா டிவிடன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்லோவாக 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக எக்ஸ்போஷர் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க். ஆக்சுவலி இவங்களும் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. 1:5 அந்த ரேஷியோவில் இவங்களும் போனஸ் கொடுக்க போகிறாங்க. 1:5னா 5 ஷேருக்கு ஒரு ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். 5 ஷேர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கரூர் வைசியா பேங்க்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாட்டு. 216 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது கொஞ்சம் புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள் கரூர் வைசியா பேங்க்கில். பட் ஆல்ரெடி இருக்குன்னா போனஸ் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. நாளைக்கு இதோட ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த போனஸ் ஷேருக்கு. டிவிஎஸ் மோட்டார் வந்து டெட்பூல் அண்ட் வால்வரின் எடிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்குவாட் எடிஷனில் இந்த மோட்டர் சைக்கிளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 ஸ்ட்ரைக்கிங் நியூ வேரியண்ட்டில் வந்துருக்குது. மார்வல் ஐக்கன்ஸ் இன்னொன்று வந்து டெட்பூல் அண்ட் வால்வரின் அந்த 2 எடிஷனில் கொண்டு வந்திருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 99,465 ரூபா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் டீலர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ட்ரெண்டு கொடுத்த அப்டேட்டு. இவங்க பர்ன் டோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபேஷன் ஸ்டோரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய சிட்டிஸில் பெங்களூரு அந்த மாதிரி சிட்டிஸில் எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரு, தானே, சூரத் இங்கெல்லாமே பேன் டோஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்தியாவில் எல்லா சிட்டிலையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஃபேஷன் செக்மெண்ட், குறிப்பாட்டு யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி செல் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. இது வந்து டாடா ட்ரெண்டோட பர்ன் டோஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. முத்தூட் ஃபைனான்ஸ் அவங்களோட சப்சிடரியில், அதாவது அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இதில் 200 கோடி இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க முத்தூட் ஹோம் ஃபினான்ஸ். இவங்களோட ஆப்ரேஷனை 250 சிட்டிஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முத்தூட் ஃபைனான்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஏ இந்த ரீபேலன்சிங் வந்து நடக்க இருக்குது. ஸோ இதில் சில ஸ்டாக்ஸுக்கு $1 பில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்க சான்சஸ் இருக்குது. 4 ஸ்டாக்ஸுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, இவங்களுக்கு $293 மில்லியன் அளவுக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷால் மெகாமார்ட், இவங்களுக்கு $256 மில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்கும். வேர் எனர்ஜிஸுக்கு $230 மில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவுக்கு $233 மில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக சோனா பிஎல்டபிள்யூ அதுக்கு $165 மில்லியன் அவுட்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. தெர்மேக்ஸுக்கு $117 மில்லியன் அவுட்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஜி பவருக்கு $56 மில்லியன் இன்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எட்டானாலுக்கு $571 மில்லியன் அவுட்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு $102 மில்லியன் அவுட்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எம்எஸ்சிஐ அந்த இண்டெக்ஸில் ரீபேலன்சிங் நடக்கிறத வந்து நோமா ஆல்டர்னேட்டிவ் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 197 கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி பேடிஎம் மணி அவங்களோட ப்ரோக்கிங் என்டிட்டியில் வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 1997 கம்யூனிகேஷனுங்கிறது பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபண்டை வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 455 கோடி அவங்கள 2 ஹோலி ஒன் சப்சிடி, ஒன்று பேடிஎம் மணி, இன்னொன்று வந்து பேடிஎம் சர்வீசஸ். பேடிஎம் மணியில் மட்டும் 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரோக்கிங் என்டிட்டியில். இது பேடிஎம்மோட இது 197 கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜிண்டால் குரூப் வந்து ஒரு 15,000 கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. ஒடிஷாவோட அவங்களோட ஸ்டீல் ஃபெசிலிட்டியில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பிசி ஜிண்டால் குரூப் கொடுத்த அப்டேட்டு.
ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஎல்ஐ சர்டிஃபிகேஷனுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க உங்களோட Gen 3 ஸ்கூட்டர்ஸுக்கு. ஸோ இதனால் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. அந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க Gen 3 ஸ்கூட்டர் மூலமாட்டு. இது பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட். ஐடிசி வந்து அவங்களோட சென்ட்ரி பல்ப் அண்ட் பேப்பர் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீலோட வேல்யூ 3498 கோடி. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் லிமிடெட் அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடிசிக்கு வந்து ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இவங்க வந்து 0.5% ஆஃப் த ஸ்டேக்கு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்டில் செல் பண்ணியிருக்காங்க. 0.58% ஸ்டேக்கு 4 லட்சம் ஷேர் விற்றுருக்காங்க. 171 ரூபா பெர் ஷேர் வச்சு. இது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. பெர்ன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா டைட்டனுக்கு ஒரு பைக் கால் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி டைட்டன் வந்து இன்றைக்கி ஒரு 1.5% நெகட்டிவில் இருக்குது. 3606 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க. 15% மேலே போகும்னு சொல்லி பெர்ன்ஸ்டைன் அப்டேட் கொடுக்குறாங்க. அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கு ஸோ 4200 ரூபா பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 15% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போச்சு, அடுத்து நெகட்டிவ் போச்சு. ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் சேல்ஸ் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற சினிவாலா திபா ஃபீல்டு குச்சி ஆன்லைன் எக்ஸ்ப்ளோரேட்டரி அசட்ஸில் வந்து அந்த நேச்சுரல் கேஸ் சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து 1 lakh ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கமெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் அவங்களுக்கு கூட கொலாபரேஷன் வச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஃபீல்டுலேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேஷில் பிபிசிஎல் வந்து ஒரு ஃபெசிலிட்டி போடுறாங்க, ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் யூனிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரிஃபைனிங் ஹப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 95,000 கோடி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷில். இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இது ஆந்திர பிரதேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் ஸ்டேட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஒரே போலில் 95,000 கோடி அங்கே முதலீடு வருது. இதனால் 1 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா 2030 அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டர்ஸ் பர்சனல் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்படி ரெண்டாட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டிமர்ஜர் வந்து அக்டோபர் 31 முடியும். அக்டோபர் 1 எஃபெக்டிவ் டேட்டு. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இந்த ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இப்போ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் விரைவில் அதுக்கான வேலைகள்லாம் முடியும். ஏன்னா ஒரு மாதம் தான் இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு 1-2 பிக் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரெனால்ட் இந்தியா வந்து 3% மார்க்கெட் ஷேர் ஃபினான்ஷியல் 27 நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஜிட் க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெனால்ட் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட் 5.21% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. $7.57 பில்லியன் இருக்குது Q1 ஃபினான்ஷியல் 26. இம்போர்ட் வந்து 4.21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. $786 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ் இன்றைக்கி 2 ஐபிஓ அப்ளை பண்ணேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டே நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ ஒன்று வந்து விக்ரான் இன்ஜினியரிங் லிமிடெட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு 14,356 ஆச்சு. இன்னொரு ஐபிஓ பார்த்தீங்கன்னா அனலான் ஹெல்த் கேர் லிமிடெட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு 14,924 ஆச்சு. ஒரு லாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இது போக இன்றைக்கி நான் ட்ராக் பண்ணுறதுல 2 ஐபிஓ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆச்சு. ஒன்று வந்து விக்ரம் சோலார் ஐ திங்க் அது வந்து இன்றைக்கி 381 வரைக்கும் போச்சு. இப்போ 357 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விக்ரம் சோலார். ஐ திங்க் ஒரு டீசன்ட் லிஸ்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்கு. இது போக பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக ஒன்றும் ஏட்டம் இல்லை, கடைசியில் கொஞ்சம் மேலே போயிருக்குது. ஒரு 12% இப்போ பாசிட்டிவில் இருக்குது. 305 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ 287 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் ஒரு 12% இப்போ பாசிட்டிவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே 2 ஸ்டாக்குமே லிஸ்டிங்கின்னு கொடுத்துருக்குது. ஸோ ஆக்சுவலி ஐபிஓ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள மார்க்கெட் சிச்சுவேஷனும் கரெக்டாக கணிச்சு தான் பண்ண வேண்டியிருக்கு போல். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவு நெகட்டிவ் போட்டால் இன்னும் கொஞ்சம் லிஸ்டிங் இந்த 2 பங்குகளுமே கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த 2மே இது அலர்ட் ஆகலை. அந்த 2 ஐபிஓமே இன்னும் இப்போ 2 ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று அலர்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த 2 ஐபிஓ செப்டம்பர் 3 லிஸ்ட் ஆக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.